அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் 3.4 மில்லியன் குடும்பங்களுக்கு அரசாங்கம் 26.6 பில்லியன் ரூபாய் பெறுமதியான அரிசியை வழங்கியுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் KG விஜயசிறி தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் போசாக்கு நிலையை உயர்த்துவதே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் தொகையால் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்துக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார். பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் உடன்படிக்கையின் கீழ் மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹொரணை பகுதியில் காரின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தொலைபேசி ஒன்று திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்துள்ளது. சூரியொளி நேரடியாக படுமிடத்தில் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக வெப்பத்தால் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடும் வெப்ப நிலவும் காலப்பகுதியில் வெளியில் வாகனத்தை நிறுத்தி கைத்தொலைபேசியை உள்ளே வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவிப்பு விடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் இடம்பெற்ற 2022 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான மீளாய்வு பெறுபேறுகள் இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை எதிர்வரும் 6ஆம் தேதி ஆரம்பமாகி 15ஆம் தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து என்று நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். கித்துல்கல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 10 பில்லியன் ரூபாவை தேவையான போது தேர்தலை நடத்துவதற்கு வழங்க தயார். அதன்படி முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக உள்ளது. அண்மைக்கால நெருக்கடியினால் வீழ்ச்சியடைந்த இந்நாட்டின் பாடசாலை கல்வியை மேல கட்டியெழும்ப முடிந்ததாகவும் இந்த அரசாங்கத்தின் இது ஒரு வெற்றிகரமான செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு வாதுவை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வாதுவை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது நேற்று வாதுவை மொல்லிகுட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் நடந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசத்தில் நஞ்சருந்திய நிலையில் நடுவீதியில் விழுந்து கிடந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சில தினங்களுக்கு முன் நெடுங்கணியில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் அவரது சடலத்தை பார்த்த பின்னர் மனைவி நஞ்சருந்தி உயிர் மாய்த்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞனே இவ்வாறு நஞ்சருந்தி நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெடுங்கணி ஒதியமலை வீதியில் பெரியகுளம் வீதியில் நடுவீதியில் ஒருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்க நிலையில் அவர் உயிரிழந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனுக்கும் மில் உரிமையாளரின் மனைவிக்கும் நெருக்கம் இருப்பதாக குறிப்பிட்டு லோகநாதனின் குடும்பத்துக்குள் குழப்பம் ஏற்பட்டு தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்துள்ளார்கள். குடும்பத்துக்குள் சமரசம் ஏற்பட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள். இருப்பினும் ஓரிரு நாட்களின் முன்னர் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு மனைவி பிரிந்து சென்றுள்ளார். நேற்று முன்தினம் மதியம் அளவில் லோகநாதனின் சகோதரனின் மகனை தொலைபேசியில் அழைத்த பரமேஸ்வரி கணவரை காணவில்லை என்றும் இதையடுத்து பரமேஸ்வரி முச்சக்கர வண்டியில் கணவரின் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு கணவரின் சடலத்தை கண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் மனைவி நஞ்சருந்திய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் குறித்த இளைஞனும் நஞ்சருந்தி உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவத்தில் 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை வவுனியாவில் ஏற்படுத்தியுள்ளது. அம்பாறை பதியத்தலாப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதியத்தலாப சரணகம பகுதியில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் மற்றைய தரப்பினர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் படுகாயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தாக்கிய சந்தேக நபர் மகியங்கனை போலீசில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள்.
புத்தளம் நாகவில பகுதியிலிருந்து அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொண்டு செல்ல முயன்ற ஒருவர் புத்தளம் பிராந்திய போக்குவரத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பிராந்திய போக்குவரத்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து சந்தக நபரின் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனைக்குட்படுத்திய போதே இந்த சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 4 பண்டல்கள் அடங்கிய 40 பெட்டிகளில் 800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. புத்தளம் தில்லேரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் குமார் சங்ககாராவின் நெருங்கிய உறவினரின் வீடு தீப்பற்றி எரிந்து நாசமாகியுள்ளது. கண்டி பூவேலிக்கடை பகுதியில் அமைந்துள்ள 2 மாடிகளை கொண்ட வீடே நேற்றிரவு தீப்பிடித்துள்ளது. கண்டி மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள போதிலும் தீயினால் வீட்டுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் போது வீட்டுக்குள் யாரும் இல்லை. இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றார்கள். குளியாப்பட்டிய பிரதேசத்தில் காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் அதுல விஜயசிங்கவிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அவரிடம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் கடத்தப்படுவதற்கு முந்தைய தினம் முன்னாள் முதலமைச்சருக்கு இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளதாக விசாரணைகளின் போது தெரியவந்ததை அடுத்து இந்த விடயங்கள் தொடர்பில் காவல்துறையினர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். குறித்த சந்தேக நபர் தனது மகளின் பிரச்சினை தொடர்பில் சட்ட ஆலோசனையை பெற்று காவல்துறையில் முறைப்பாடு செய்து சம்பவத்தை தீர்த்து வைக்குமாறு தெரிவித்ததாக அதுல விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஆனால் ஜூன் 2ஆம் வாரம் வரை தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். புதிய மின்சார சட்டத்தை ஜூன் முதல் வாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அதற்கு முன் எக்காரணம் கொண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னரே அதிபர் தேர்தல் நடத்தப்படும் எனவும் முன்கூட்டிய நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,48,867 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளார்கள். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து 27,304 பேரும், ரஷ்யாவிலிருந்து 15,103 பேரும், ஜெர்மனியிலிருந்து 13,173 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது அரசியல் பயணம் ஆளுந்தரப்பினருக்கு பிடிக்கவில்லை என்பதால் என்னை சிறையில் அடைப்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானால் தங்கள் அரசியலுக்கு வேட்டு வைக்கப்படும் என்று ஆளுந்தரப்பினரான மொட்டு கட்சியினர் எண்ணுகின்றார்கள். அதனால் அவர்கள் எனது அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றார்கள். என் அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. நெருக்கடி நிலைமையிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விரைவில் மீட்டெடுப்பேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் ஆட்சி மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தன் மீது மிக பெரும் சதி நடவடிக்கை தன்னை சுற்றி நடைபெற்று வருவதாக மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.